அப்பாட இப்பதான் எல்லாமே ஒரு மாதிரி முடிஞ்சுன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்னதை சொல்றேன்டா, சரஸ்வதி பூசைக்கு தொடங்கின இந்த மரக்கறி சாப்பாடு, கௌரி காப்பு, கந்த சஷ்டின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5-2 மாசத்துக்கு பிறகு இப்பதான் மச்ச சாப்பாடு வந்து சில பேர் தொடங்கி இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தொடங்கி இருக்கவே மாட்டாங்க. என்னன்னா இந்த ஐயப்பன் விரதம் வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கு பிறகு அது தையக்கு பிறகுதான் சில பேர் வந்து இந்த மச்ச சாப்பாடு சாப்பிட தொடங்குவாங்க. நாங்கள் கந்த சஷ்டியோட சரிதானே அப்ப சரின்னு ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு செய்வோம். நாங்கள் சிக்கன் நூடுல்ஸ் செய்தாங்க. சிக்கன் நூடுல்ஸ் அப்படி செய்யறதுனால் முதல் நாங்கள் தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கொள்வோம். அதாவது இந்த கேரட் லீக்ஸ், கோவா, வெங்காயம், உள்ளி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வெட்டி வச்சுக்கொள்வோம். அதுக்கு அதே நேரம் இந்த முட்டையை வந்து இந்த உதிரியா வந்து உப்பு தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து அடிச்சு எடுத்து வச்சு பொரிச்சு கொஞ்சம் எண்ணெயில தாளிச்சு வச்சு கொண்டுட்டு சிக்கனையுமே வந்து கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்கிறேன். நான் வந்து இந்த முதலே மசாலா எல்லாம் போட்டு இந்த உப்பு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் எல்லாமே போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு என்னன்னா இந்த வெங்காயம், கேரட், கோவா லீக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வதக்கணும். வதக்கிட்டு வந்து இது நான் கொஞ்சம் கூட வதக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அரைப்பதம் மணி அதோடய நிப்பாட்டி கொள்ளலாம். எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டதுக்குள்ள நிறைய நான் வெட்டி வச்சு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சோஸ் இருந்தால் தக்காளி சோஸ், சோயா சோஸ் நான் போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, தக்காளி சோஸ் மட்டும் வந்தாலே பரவாயில்லை. தக்காளி சோஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சூப் கட்டியும் போட்டுட்டு வெட்டத்தூளையும் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான நல்லா உப்பு போட்டுக்கொள்ளுங்க. உப்பையுமே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா நூடுல்ஸை வந்து அதுக்குள்ள போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு வச்ச அந்த முட்டை தூளையும் அதே நேரம் சிக்கனையும் எல்லாம் போட்டு கலக்கி வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்தா நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பாடு ஒன்று ரெடி. நீங்கள் வந்து செய்து பாருங்க, நல்லா இருக்கும்.